ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் anakili. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவர் பால் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவர் பால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வீடியோவில் 2 டைப்ஸாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் பால் ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு பலூன் தேவைப்படும். பலூன் வந்து நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர்ஸ் பலூனாக வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவர் பால் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிஸ் தான். ஸோ ஆர்பிஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டால் இது வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாகும். ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 4 hours வச்சா போது நம்ம பெருசாகிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் அது இருக்கும். நீங்கள் ஆர்பிஸ்ன்னு கேட்டால் கொடுப்பாங்க, இல்லை தண்ணியில் போட்டால் பெருசாகிற பால் அப்படின்னு கேட்டால் கூட கொடுப்பாங்க. இது இந்த அளவுக்கு தான் ஆகும். அண்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தொட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து இதை நம்ம இந்த பலூனுக்குள்ளே ஒன்று ஒன்றா போட போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா தான் போடணும், இல்லைனா உடஞ்சிடும். அதனால நான் ஒன்று ஒன்றா போடுறேன். ஓகே, இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து முடிச்சு போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் அந்த ஆர்பிஸை போட்டுட்டு நல்லா முடிச்சு டைட்டாக போட்டுக்கணும். ஏன்னா வந்து நம்ம டக்குன்னு பண்ணும்போது வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது கையில் வச்சு பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் பால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்ககிட்ட ஆர்பிஸ் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதை அமுக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் பால் பண்ணலாம். ஸோ இது செகண்ட் டைப். ஸோ அதுக்கும் நான் வந்து அதே சேமாக வந்து ஒயிட் கலர் பலூன் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் வந்து அப்போ தான் உள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வெளில தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்கு மெயினாகவே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வேணும். கார்ன்ஃப்ளவர், ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம எல்லா வீட்லேயும் கார்ன்ஃப்ளவர் இருக்கும். அதனால நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டும் கிடையாது, வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான். ஸோ அதனால் அதுதான் கீ இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தேவைப்படும். அதாவது இதில் கலர் சேர்க்குறதுக்காக அக்ரிலிக் பெயிண்ட் தேவைப்படும். அக்ரிலிக் பெயிண்ட் தான் இருக்குன்னு கிடையாது, போஸ்டர் கலர்ஸ், ஃபுட் கலர்ஸ், அந்த மாதிரி என்ன வேணால் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம். ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணியாக்கிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கட்டியாக்கிடக்கூடாது. கார்ன் ஸ்டார்ச்சுக்குன்னு ஒரு இது இருக்குது. என்னென்னா அது வந்து நம்ம பிடிச்சோன்னா இருக்க மாதிரி, அதாவது ரொம்ப டைட்டாக இருக்கும், அதுக்கடுத்து தண்ணியாக போயிடும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீவர் பால் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மைதா மாவு, கோதுமை மாவுலாம் எடுக்கிறத விட இது சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இதை எடுத்திருக்கேன். இப்போ அந்த கலர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ளூ கலர் தான் எடுக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏன் இந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து பலூனுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக நிரப்பிக்கலாம். கரெக்டாக அந்த பலூன் ஹோல்குள்ளே நம்ம இதை ஊற்றணும். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அண்ட் ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது, கம்மியாக ஊற்றினா போதும். ஸோ இப்போ இதை வந்து முடிச்சும் நான் போட்டுட்டேன். முடிச்சு வந்து ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. இது ஒரு லிக்விட்னால டக்குன்னு வெளியில் வந்துடும், அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு ஒயிட் கலர் எடுக்க சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த ப்ளூ கலர் வந்து நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதாவது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பண்ணும் போதே லைட்டாக அதை தொட்டு பார்த்தாலே சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து நான் சொல்லியிருக்கேன், நம்ம அதை தொட்டால் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். பட் அதுக்கடுத்து அப்படியே தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் செம்மையாக இருந்துச்சு. இது கார்ன் ஸ்டார்ச்சோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன், ஒரு யூனிக் ஐடென்டிட்டி. ஏன்னா இது சூப்பராக இருக்கும் அதை பிடிச்சி இது பண்ணுறதுக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. உங்ககிட்ட இந்த வலை அதெல்லாம் இருந்துச்சுன்னா, அதாவது ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய வலை இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவர் பால் கடையில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். பட் என்கிட்ட இல்லை, ஸோ நான் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் அது இருக்கணும்னா கிடையாது, இல்லாமல் கூட பண்ணலாம். ஸோ இந்த 2 டைப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.